உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமா பிரேசஸ் போடுறவங்களுக்கு, இல்லைன்னா பயம் காட்டுறதுக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எவ்வளோ ஆச்சு பிரேசஸ்க்கு, ஒரு 1 மினிட்டுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை, ஓகேவா? ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்தியா ஆப்வியஸ்லி நான் அழுதேன். இந்த சைடு மேலே, இங்கே 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 4 சைடும் ஒரு பல்ல பிடுங்கினாங்க. I must tell you, it was painful. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பீயிங் ரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட பிரேசஸ் ஜர்னி பற்றி தான். ஸோ பேசிக்லி நான் சொல்லணும்னா என்னோட 20 years ஆஃப் லைஃப்பில் 2 years ஆஃப் மை லைஃப் ஐ லிவ் வித் பிரேசஸ் ஆன், ஓகேவா? பிரேசஸ் போட்டு என் 2 வருஷம் நான் பிரேசஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ என்னோட 2 வருஷத்தோட ஃபுல் ரீகேப் தான். அண்ட் இஃப் நீங்கள் ஒரு வேளை ஆசைப்படுறீங்க பிரேசஸ் போடணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வில் ஹெல்ப் யூ கைஸ். இந்த வீடியோவில் நிறைய டாபிக் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆச்சு எனக்கு பிரேசஸ்க்கு, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணி, என்ன சாப்பிட்டேன், என்ன சாப்பிட முடிஞ்சிச்சு, அண்ட் ஹவ் ஐ ஃபெல்ட் பிரேசஸ் எடுத்தப்பறம் நான் எப்படி ஃபீல் பண்ணேன், அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின் என்னென்னா, எதுக்கு நான் பிரேசஸ் போட்டேன்னு, வை ஐ காட் பிரேசஸ். ஏன்னா ஓகே, ஸோ பிரேசஸ் எதுக்கு மேக்ஸிமம் போடுவாங்கன்னா, பல்ல கேப் இருந்தால் போடுவாங்க, அதர்வைஸ் பல்லு முன்னாடி இருந்தால் போடுவாங்க, அதர்வைஸ் பல்லு சிஸ்டமேட்டிக் ப்ராப்பர் வேலை இல்லைனாலும் பிரேசஸ் போடுவாங்க. ஸோ ஃபார் மீ பல்லு முன்னாடி இருந்துச்சு அண்ட் மை பேரண்ட்ஸ் வர் வரிட். பல்லு அவங்க 2 பேர்த்துக்குமே பல்லு கொஞ்சம் முன்னாடி. ஸோ தே தாட் இஃப் நாட் நவ் மேபி இன் ஃப்யூச்சர் ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சுன்னா ஃப்யூச்சரில் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ இப்போவுமே நம்ம எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிடலான்னு சொல்லி தான் பிரேசஸ் போடுறதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணோம். தட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் அல்ப ரீசன் என்னென்னா, எனக்கு ஸ்லிம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஐ நோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டேன். அந்த தட் டைமில் நானும் கேள்விப்பட்டேன் பிரேசஸ் போட்டால் ஒல்லி ஆகுவாங்க, தே கான்ட் ஈட், ஸோ ஒல்லி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ யா, 2 ஒரு அல்ப ரீசனுக்காண்டியும் நான் பிரேசஸ் போட ஓகே பண்ணேன். நெக்ஸ்ட் பேசிக் கொஷின் என்னென்னா, எவ்வளோ ஆச்சு பிரேசஸ்க்கு, ஹவு மச் இட் காஸ்ட். ஸோ ஃபார் மீ அவங்க வந்து 2 இயர்ஸாக நடந்துச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரே டைமில் அவங்க பேமெண்ட் வாங்கலாம். ஆப்வியஸ்லி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் நடக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல 500னா சில இடத்துல 3000. ஸோ அது எல்லாத்துமே சேர்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு எனக்கு 20,000 to 25,000 எனக்கு ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிரேசஸ் போட்டாங்க அண்ட் ஐ மஸ்ட் டெல் யூ, இட் வாஸ் பெயின்ஃபுல். நீங்கள் ஒருவேளை பிரேசஸ் போட யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, எப்படி சொல்ல, அவங்க ஃபிசிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க நீங்கள் பழகிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப உங்களோட ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவைப்படும் பிரேசஸ் போடுறதுக்கு. அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி 2 வருஷம், த ஃபர்ஸ்ட் 1 year 6 to 7 months வாஸ் வெரி வெரி பெயின்ஃபுல் ஃபார் மீ. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி ஐ காட் ஸ்லிம். 2 வருஷத்தில் ஐ காட் ஸ்லிம். அண்ட் இப்போ நான் எனக்கு பிரேசஸ் எடுத்து 2-3 months ஆகுது. அண்ட் நான் இப்போ வெயிட்டு போட்டுட்டேன். ஆப்வியஸ்லி பிரேசஸ் இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஃபுட்ஸ் நான் நல்லா உட்காந்து மத்தியான சாப்பாடு, காலையில் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன். பட் பிரேசஸ்னால என்னோட ஸ்நாக்ஸ் கம்மியாயிட்டு, ரொம்பவே கம்மியாயிட்டு, ஓகேவா? ரொம்ப க்ரன்ச்சியான திங்ஸ் சாப்பிட முடியல. ஐ ஹேட் 2 ட்ரீட்மெண்ட், எனக்கு 2 ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. அண்ட் டிஸ்க்ளைமர், எனக்கு நடந்தால் உங்களுக்கு நடந்திருக்கும்னு இல்லை. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் பாடி, டிஃப்ரெண்ட் பல்லு ஷேப்பு. ஸோ இட் வில் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் இதில் என்னோட தாட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிரேசஸ் போட்டாச்சு, வயர்லாம் போட்டாச்சு, வயரிங்லாம் பண்ண பிறகு என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். பல்லு பின்னாடி போக வைக்கணும்னா ஸ்பேஸ் தேவை. டீத்தில் வந்து எந்த ஸ்பேஸுமே இல்லை. ஸோ அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் கால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அது என்னென்ன எக்ஸ்ட்ராக்ஷன்னா, ஆப்வியஸ்லி பல்ல பிடுங்குறது, ஓகேவா? இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். ரொம்ப 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 பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு யூ கைஸ். நீங்கள் கண்டிப்பாக, நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்னோட முடிஞ்சு போனேன், என் தங்கச்சிக்கும் இருந்துச்சு பிரேசஸ் போடலான்னு. பட் என்னை பார்த்தப்பறம் என் ஃபேமிலி எல்லோரும் கை கும்பிட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் யாருக்குமே பிரேசஸ் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி. இது லிட்ரல் வந்து இன்ஜெக்ஷனை அவங்க சதையில் போடுவாங்க, பல்லுக்கு மேலே இருக்க சதையில். வாஸ் மெச்சூர்ட் அண்ட் ஆஃப், எந்த சீனுமே க்ரியேட் பண்ணல. ஜஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் இப்படி அமுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அண்ட் ஆப்வியஸ்லி நான் அழுதேன். அந்த டைமில் ஆப்வியஸ்லி கண்ணீர் வரும். ஏன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் லிட்டரலாக அவங்க சதையில் குத்துறாங்க, ஓகேவா? அது போட்டதுமே அது அனஸ்தீஷியா மாதிரி உங்களுக்கு ரோல் பண்ணும். ஸோ இங்கேருந்து மேலேருந்து ஒரு பல்லு, கீழே இருந்து ஒரு பல்லு, மேலேருந்து ஒரு பல்லு, கீழே இருந்து ஒரு பல்லு. ஐ திங்க் ஒரே நாளில் எனக்கு 2 சைடு இன்ஜெக்ஷன் போட்டு பல்ல பிடுங்கினாங்க.
ஓகேவா, அது நடந்துச்சு. அண்ட் ரிப்பீட் பிரேசஸ் போட்டாங்க. பிரேசஸ் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். ஒரு 4 to 5 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. நான் பிரேசஸ் போட்டாச்சு, 4 to 5 மந்த்துக்கு அப்புறம் உங்கள் பல்ல எடுத்தாச்சு. ரிப்பீட் கொஞ்சம் கேப் விடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆப் இருக்குது. தட் ஆப்பு ஐ டோன்ட் நோ அது என்ன சொல்லுவாங்கன்னு, அது என்ன கால் பண்ணுவாங்கன்னு. அண்ட் எனக்கு எதுவும் தெரியாது எத்தனை பேருக்கு அது நடக்கும்னு அந்த ட்ரீட்மெண்ட். ஹவு டு ஐ டெல் இட்? ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு வார்னிங். என்ன நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் பிரேசஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ ஒரு 1 மினிட்டுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை. ஓகேவா, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஐ நோ இட் வில் சவுண்ட் வெரி வெரி ஸ்கேரி டு பீப்புள் ஹூ ஆர் லைட் ஹார்ட்டட். எப்படி சொல்லுன்னு தெரில. இன்ஜெக்ஷன் ஓகே, பட் இந்த ட்ரீட்மெண்ட் பேர் ஐ டோன்ட் நோ. எக்ஸ்ட்ராக்ஷன் ஐ நோ, அது வந்து ரொம்ப பேசிக்கான திங். ஒரு பிரேசஸ் போட்டாங்கன்னா ஒரு பேசிக்கான திங் தான். இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்கும்னா, கேர்ஃபுல். ஹவ் டு ஐ டெல் யூ? சின்னோண்டு ஆணி ஏதாவது மெஷர்மெண்ட்க்கு இருக்கா? யா, ஐ ஹவ் பென். இவ்வளோ சொல்லலாம். இந்த பென் உங்கள் பக்கத்தில் ஏதாவது பென் இருந்துச்சுன்னா அந்த பென்னோட பேசிக் நுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆணி ரவுண்டாக இருக்கும். இது பிளெயினாக இருக்குமா? நீங்கள் அந்த ஆணியில் வந்து ரவுண்டாக இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இவ்வளோ இன்ச்சுக்குள்ள ஆணி, சின்ன ஆணி, 4 ஆணி. 4 ஆணி. அது வந்து 4 இடத்துல எனக்கு பல் எடுத்தாங்கல்ல, அதில் பல்லுக்கு மேலே இருக்க சதையில் 4 ஆணி அடிச்சு விட்டாங்க. ஐ நோ இட் வில் சவுண்ட் ஸ்கேரி. இதோடையும் பெரிய பெரிய பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகேவா, இதோடையும் பெரிய பெரிய பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் ஃபார் மீ இது வரைக்குமே ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்னா இது மட்டும்தான். அது பல்ல பிடுங்குற நேரத்துல தான் அனஸ்தீசியா குத்துனாங்க. ஸோ பல்ல எடுக்கும்போது ஆப்வியஸ்லி எனக்கு பெயின் தெரியல. பட் இந்த அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அனஸ்தீசியா லிக்யூட், அந்த லிக்யூடை காட்டன் பேடில் நல்லா முக்கி அதை டேப் பண்ணிக்கிட்டாங்க என்னோட சதையில். ஓகேவா, பல்லுக்கு வந்து மேலே சதையில் டேப் பண்ணிக்கிட்டாங்க. தி வெயிட்டட் ஃபார் 5 minutes. அதுக்கப்புறம் 4 சைடு எங்கேருந்துலாம் எனக்கு பல்ல எடுத்தாங்களோ 4 சைடுமே ஆணி குத்தி ஊனில் போய் கரெக்டாக நிற்க வச்சுட்டாங்க. ஓகேவா, ஐ மீன் சதையில் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுட்டாங்க. அண்ட் பிரேசஸ் ஆப்வியஸ்லி நான் போட்டிருந்தேன் அந்த டைமில். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரப்பர் பேண்ட், தே யூஸ் டு கிவ் மீ அ ரப்பர் பேண்ட். நார்மல் ரப்பர் பேண்ட் தான் நினைக்கிறேன். நார்மல் ரப்பர் பேண்ட் தான். பட் அதுலேயே அவங்க நிறைய கலர் வச்சுருந்தாங்க. க்ரீன் வச்சுருந்தாங்க அண்ட் எல்லோ வச்சுருந்தாங்க. அது அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அது எலாஸ்டிசிட்டியை பொறுத்து அவங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. சில நேரத்தில் எல்லோ கலர் போட சொல்லுவாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ரீன் கலர் போட சொல்லுவாங்க. அது ப்ராக்கெட்னா பல்ல ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே வயரிங் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப் தான் ப்ராக்கெட். ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணணும். என் பல் இங்கேருந்து ஆணியில் ரப்பர் பேண்டை கனெக்ட் பண்ணணும். அது மாதிரி கீழேயும் கனெக்ட் பண்ணணும், இங்கேயும். ஸோ ஐ கண்டினியூ இட். நான் இதை ஒரு 4-5 மாதம் 6 மாதம் கிட்ட பண்ணேன். ஓகேவா, ஸோ அது என்ன பண்ணோம்னா, பல்ல பின்னாடி புஷ் பண்ணும். ஆணி பின்னாடி குத்திருக்கனால முன்னாடி இருக்கிற பல்ல கனெக்ட் பண்ணியிருப்பேன் நான் ரப்பர் பேண்ட். ஸோ அது பண்ணிவிட்டு நான் எப்போவுமே அதை போட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் டைம் போட்டு வச்சுருப்பேன். சாப்பிட்ற டைம் மட்டும்தான் வந்து எடுத்து வைக்கணும். அது வந்து என்ன ஹெல்ப் பண்ணணும்னா, பல்ல பின்னாடி புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இட் டிட். அண்ட் அதுக்கப்புறம் வாஸ் அ ட்ரீட்மெண்ட் டு ரிமூவ் த ஆணி, அந்த பெரிய ஆப்பு. அதே மாதிரி ஆணியும் அதே மாதிரி அனஸ்தீசியா போட்டு எனக்கு ரிமூவ் பண்ணாங்க. எப்போ ரிமூவ் பண்ணாங்கன்னா, போன வருஷம் 2024 லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் இல்லைனா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் தான் எனக்கு ரிமூவ் பண்ணாங்க என்னோடய பிரேசஸ். அண்ட் நான் ஒரு ஷார்ட்ஸும் ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து 2 years ஆப்வியஸ்லி நான் போட்டிருந்தேன் என்னோடய பிரேசஸ். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெஷ்ஷிங் 2 years பிரேசஸ்க்கு 2.5 years நான் பிரேசஸ் போட்டிருந்தேன். ஓகேவா, அந்த வீடியோவில் வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து 2.5 yearsக்கு அப்புறம் நான் ப்ரஷ் பண்ணுறேன். லிட்டரலியாக டீத்தை ஃபீல் பண்ணி ப்ரஷ் பண்ண முடியல, ஃபுல் டீத்தை ஃபீல் பண்ணி. ஸோ அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு சாப்பாடையுமே ஃபஸ்ட் வாட்டி நான் ஃபுட் சாட முடியல, அதையுமே ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஐம் ரெக்கார்டிங். அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ எவ்வளோ பெருசாக இந்த வீடியோ போயிருக்குன்னு. நான் இதை 2 பார்ட்டாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அண்ட் 1 பார்ட்டாக ஆக்கிட்டேன். பிகாஸ் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி, உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணி, என்னோட டைமையும் வேஸ்ட் பண்ணி ஒரே பார்ட்டாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக நான் போட்டால் தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகேவா, அதனால் ஐ டோன்ட் நோ இப்போ இது ரொம்ப பெருசாக போச்சுன்னா மன்னிச்சு. ஓகேவா, அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் திங், இதோட நம்மளோடது முடியலை.
இன்னும் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எனக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமா பிரேசஸ் போடுறவங்களுக்கு, இல்லைன்னா பயம் காட்டுறதுக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஏன்னா என்னோடய ஜேர்னி அவ்வளோ ஸ்கேரியாக இருந்துச்சு, பிரேசஸ் கூட, ஹாஸ்பிட்டல் கூட, ஆர்த்தோ டென்டிஸ்ட் கூட. ஸோ ஐ டோன்ட் நோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க இல்லை ஸ்கேரியாக இருக்க போகுதா இந்த வீடியோன்னு, இருந்துச்சா இந்த வீடியோன்னு. அண்ட் ஓகே, இதோட நம்மளோட ஜேர்னி முடியலை, இன்னும் நம்ம ஜேர்னி பண்ணி தான் இருக்கோம். பிரேசஸ் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் தே வில் கிவ் யூ ரீட்டெய்னர்ஸ். நீங்கள் ஒரு வேளை ரீட்டெய்னர்ஸ் போடலைன்னா வாபஸ் அது அதோட பொசிஷன்லேயே போயிடும். தட் மீன்ஸ் பல் எப்படி இருந்துச்சோ முன்னாடி அந்த மாதிரி போயிடும். ஸோ ஃபார் தேட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் நீங்கள் மேபி 1 year நீங்கள் இன்னும் இந்த ரீட்டெய்னர்ஸ் போடணும். அதுவும் டிபெண்ட் ஆகும், அதுவும் டிபெண்ட் ஆகும் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ யா, எனக்கு ரீட்டெய்னர்ஸ் கொடுத்தாங்க. there were 2 options ஃபார் மீ. ஒன்று வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒன்று வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பல் செட்டு மாதிரி வரும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அங்கே போனோட இன்னொன்று ஷாக், இன்னொன்று ஆப்பு. வெராஸ் எனக்கு நான் நினச்ச ஒரே ரீட்டெய்னர்ஸ் தான் இருக்குமே. டாக்டர் கொடுத்தது எனக்கு 2வது ஆப்ஷனாக எனக்கு தெரியாமல் இருந்த ஒரு ரீட்டெய்னர். ஐ போஸ்ட் அ பிக்சர், ஓகேவா? நீங்கள் இந்த சைடில் பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சைடில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இதுதான் எனக்கு கொடுத்த ரீட்டெய்னர். ஐ நோ இது ரொம்ப வியர்டாக ஃபீல் ஆகலை, ஏன்னா நானும் பார்த்தனோட ஆத்தாடி இது என்னன்னு தான் இருந்தேன். எனக்கே பக்கனாயிட்டு இது என்னச்சு நல்லாவே இல்லை அப்படின்னு. பிகாஸ் இது ரொம்ப ரிப்பீட் பிரேசஸ் போட்ட மாதிரி ஆயிரும். நீங்கள் பார்க்கலாம், அதில் வந்து ரிப்பீட் வயரிங் இருக்குது. ஸோ ரிப்பீட் அது பிரேசஸ் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் பெஸ்ட்டு, இந்த டிரான்ஸ்பரண்டான ரீட்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது டைம் டு டைம் ஆப்வியஸ்லி எல்லோ ஆகும், பிகாஸ் யூஆர் யூஸிங் இட். ஸோ அது நீங்கள் உங்கள் டீத் வெள்ளையாக இருந்தாலுமே அதை நீங்கள் போடும் போதுல மஞ்சளாக தான் காமிக்கும், அண்ட் அது அவ்வளோ ஒர்க்கும் ஆகாது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் டில் நவ் என்னோடய பல்ல மெட்டல் இருக்குது. என் ஸ்மைலை பார்க்கலாம், நீங்கள் பார்த்த மசில் என் பல்ல பார்க்கலாம், மெட்டல் உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் என்னோட ஒரு சின்ன வயர் அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்பர் ஃப்ரண்ட் 4 டீத்லேயுமே, லோவர் ஃப்ரண்ட் 4 டீத்லேயுமே. கீழே ஐ கேன் ஃபீல் இட் ஒன்லி த்ரூ மை டங். என்னாலையும் பார்க்க முடியாது, உங்களாலையும் பார்க்க முடியாது. ஜான்வரி லாஸ்ட் வீக் கிட்ட தனியாக வந்துட்டு, பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிட்டு. என்ன ஆச்சுன்னா, அது வந்து கரெக்டாக பல்ல ஒட்டி வச்சுருக்காங்க அந்த வயரிங்கை. நான் வந்து அது வந்து டைம் டு டைம் ஆக லூஸ் ஆகி சதையில் போய் விட்ட ஆரம்பிச்சிட்டு, பல்லுக்கு கீழே இருக்கிற ஸ்கின்ல போய் அது வந்து அது அங்கே போய் இருக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி எடுத்து பல்லில் விடுவேன், அதை பல்லில் அதை நிற்க வைப்பேன். ஸோ அந்த நாளுமே நான் எடுத்து மேலே ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அந்த வயரை கொஞ்சம் மேலே இழுத்து ஒத்த சைட்லேருந்து தனியாக வந்துட்டு ஐ போஸ்ட் வீடியோ ஆஃப் தட், ஓகேவா? சைடில் உங்களுக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது தனியாக வந்துட்டு தென் வாட் டு டூ. ஆப்வியஸ்லி நான் போபால்லையும் இல்லை ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கிறதுக்கு, அண்ட் இட் வாஸ் நாட் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ இந்த சைட்லேருந்து அது ஒரு பக்கத்துலேருந்து தான் வெளியே வந்துருந்துச்சு, இந்த சைட்லேருந்து எடுத்து தூர போட்டுட்டேன். டாக்டர் சஜஸ்டட் வந்து லைஃப் லாங்காகவும் போட்டுட்ருப்பாங்க, உள்ளுக்க வச்சுருப்பாங்க. பிகாஸ் அது உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாத அவ்வளவு, அண்ட் வெளியே பார்க்க உங்களுக்கு தெரியாது. ஸோ அண்ட் ரீட்டெய்னர்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். பிரேசஸ் எடுத்த பிறகு ரீட்டெய்னர்ஸ் போடலன்னா ஆட்டோமேட்டிக்காக டீத்தோட மிடில் யூ வில் see கேப். ஸோ ஒரு மேஜிக் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரு நாள் உங்களுக்கு கேப் தெரியும், இன்னொரு நாள் கேப் தெரியாது. ஸோ இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி வித் பிரேசஸ் அண்ட் வித் ரீட்டெய்னர்ஸ். இன்னும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பிகாஸ் என்னோட பிரேசஸ் ஜேர்னி ஸ்டாப் ஆகிட்டு, பிரேசஸ் ஜேர்னி ஸ்டாப் ஆனதுமே ரீட்டெய்னர்ஸ் ஜேர்னி ஆன் ஆகிட்டு. ஸோ யா, நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதர்வைஸ் நான் இன்னொன்று வீடியோ போடுறேன் உங்களோட ஃபுல் கமெண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வச்சு, ஓகேவா? அண்ட் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். நீங்கள் பயப்படாதீங்க. பிகாஸ் உங்களோட டீத் பொசிஷன், உங்களோட டீத்துக்குள்ள ப்ராப்ளம், ரீசன் வேறு இருக்கலாம் பிரேசஸ் போடுறதுக்கு, ஓகேவா? ஸோ எனக்கு நடந்த ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கும் நடக்கணும்னு இல்லை. உங்களுக்கு 6 months முடியலாம், 1 year முடியலாம், சில பேருக்கு 3 years ஆகும், ஓகேவா? இட் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ எனக்கு நடந்தால் உங்களுக்கு நடக்கணும்னு இல்லை. நிறைய பேர் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை பேர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, வணக்கம் மக்களே.